இந்த இந்த போன இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன்னோட முடிச்சிருப்போம். இந்த இன்ஃபார்மல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்களின் மூலமாக கற்றல். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைப்ரரியில், அதாவது நூலகங்கள் சென்று நூல்களை கற்பதன் மூலமாகவும் மற்றும் உங்களுடைய கல்வி தொடர்பான வலைத்தளங்கள் மூலமாகவும் இந்த அனுபவமானது அமையும் சொல்கிறாங்க. அதான் லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேன் கெட் அன் இன்ஃபார்மல் எஜுகேஷன் பை ரீடிங் மெனி புக்ஸ் ஃப்ரம் எ லைப்ரரி ஆர் எஜுகேஷனல் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் வேன் you are not studying in a school and do not use any particular learning method. இதற்குன்னு அதாவது நீங்கள் இதை இன்ஃபார்மல் எஜுகேஷனை வந்து நீங்கள் கல்விக்கூடங்களுக்கு சென்று பயில மாட்டீங்க. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பயிற்று முறைங்கிறது இருக்காது. இன் திஸ் டைப் ஆஃப் எஜுகேஷன் கான்சியஸ் எஃபர்ட் ஆர் நாட் இன்வால்வ்டு. இதற்குன்னு ஒரு கான்சியஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எஃபர்ட்டு திறன்கிறது இருக்காது. அதாவது அவங்களினுடைய சுய முன்னேற்றம், அதாவது சுய தூண்டுதலின் மூலமாக இந்த கற்றலானது அமையும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நெய்தர் ப்ரீ பிளான்டு ஆர் டெலிபரேட். இட் மே பி லேர்ன்டு எ சம் மார்க்கெட் பிளேஸ், ஹோட்டல் ஆர் அட் ஹோம் அண்ட் ஒர்க் பிளேசஸ். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கூலில் போய் படிக்க மாட்டோம் இந்த மெத்தடை. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் லேர்னிங் மெத்தடு கிடையாது. நம்ம வந்து எந்த இடத்தில் பொது இடங்களில் கூட இந்த மெத்தடில் எஜுகேஷனை வந்து நம்ம பெற முடியும். 3 பாயிண்ட்டு. இது நீண்ட செயல்முறையை உடையது. அதற்கப்புறம் அனுபவங்களின் மூலம் கற்றலை உடையது. அதற்கப்புறம் இந்த அனுபவங்கள் வந்து நூலகங்கள் சென்று கற்பகத்தின் மூலமாகவும் கல்வி தொடர்பான வலைத்தளங்களின் மூலமாகவும் கல்வியானது அமையும். இதற்குன்னு குறிப்பிட்ட கல்வி மையங்கள் இருக்காது. அதே பொது இடங்களில் கூட இதனுடைய கற்றலானது அமையும். அடுத்து non-formal education. It includes adult basic education, adult literary education or school equivalency preparation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம் டியூஷன், அதாவது ஹோம் எஜுகேஷன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூர் மாதிரியான பெருநகரங்களில் இந்த மாரி இருக்குது. அதாவது டெய்லி ஸ்கூலுக்கு போய் படிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்தே படிப்பாங்க. அவங்களுக்கான பாடத்திட்டங்கள்லாம் அனுப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவர் இது, செகண்ட் அவர் இது அப்படின்னு அதே மாதிரி அவங்க இருக்கும். இது நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கொரோனா டைமத்தில் படித்தோம்ல அதேமாரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து அவங்க அப்படியே எப்படி இருக்குன்னா, அவங்க பள்ளிக்கூடங்களில் சென்று படிக்கிற மாதிரியே வீட்டிலையே படிக்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் அடல்ட்ஸ் பேசிக் எஜுகேஷன், அடல்ட் லிட்டரரி எஜுகேஷன் ஆர் ஸ்கூல்ஸ் ஈக்குவலன்சி ப்ரிப்பரேஷன். இதில் இன்னொரு இதையும் ஒரு சின்ன இன்க்ளூடையும் சேர்த்துக்கோங்க. இந்த முதியோர் கல்வி தொடர்பான வயதை தாண்டியவர்கள் கற்பிக்கும் முறையும் கற்றல் முறையும் நான் ஃபார்மல் எஜுகேஷனில் தான் வரும். அதாவது கற்கக்கூடிய அந்த பருவத்தை தாண்டி உள்ளவர்கள், அது வீட்டிலிருந்து கற்றல் அதுவும் வரும். அந்த பருவத்தை தாண்டி அந்த கற்றல் முறையும் இதில் வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட்டாக இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கட்டைட் ஹோம் எஜுகேஷன், இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அதர் பாசிபிலிட்டிஸ். இதனுடைய பயிற்று முறை அப்படிங்கிறதுனா ஹோம் எஜுகேஷன், வீட்டு கல்வி முறை. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து என்னது, அதனுடைய செயல்முறைகளை வந்து அனுப்பி வைப்பாங்க. இது தொலைதூர கற்றல் மூலமாக அமையும். இந்த தொலைதூர கற்றலானது உங்களுக்கு கம்ப்யூட்டர் அல்லது கணினி வழி அல்லது கணினி போன்ற பிற முறைகளில் அமையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 மெத்தடையும் பார்த்தாச்சு. ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மேடம், இதில் எப்படி இவங்க வந்து வினா அமைப்பாங்க? இதில் உள்ளது அப்படியே தான் வினா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. இதில் அப்படியே தான் வினா வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸு. இதில் வந்து நம்மளுடைய போட்டித் தேர்வில் வந்து இதனுடைய வினாக்கள் வந்து எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ப்ராசஸை உடையது அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், நன் ஆஃப் த எபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஃபார்மல் எஜுகேஷனோட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. எப்படி கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி வைக்கிறாங்க. ஃபார்மல் எஜுகேஷன் அது வந்து அதனுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பேஸ்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து சிலபஸ் பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறத இப்படி கூட அமைக்கலாம். சிலபஸ் பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல்
ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், நன் ஆஃப் த எபவ் அப்படின்னு சொல்லி கூக்கும்போது நம்ம சிலபஸ் பேஸ்டு எஜுகேஷனுங்கிறது எதில் தான் வரும்? ஃபார்மல் எஜுகேஷனில் தான் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், பாடத்தை புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் அவங்க எப்படி கேட்டாலும் எழுத முடியும். நீங்கள் புரியாமல் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த கொஸ்டின் எங்கேயோ எடுத்துருக்குறாங்கன்னு நம்ம புலம்பிட்டு வர வேண்டியதான். எங்கேருந்தெல்லாம் கொஸ்டின் எடுக்கலைங்க, நமக்குரிய பாடத்திட்டத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. நம்மளும் அதை படிச்சிருக்கிறோம். பட் ஆனால் புரியாமல் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி படித்தோம்னா எல்லாராலையும் போட்டித் தேர்வுகளை நம்ம ஜெயிக்க முடியும். இதேமாரி நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வகையில் நாங்கள் இதேமாரியான தொடர்பான சில காணொளிகளை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஏன்னா இப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் இந்த 2 யூனிட்டையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு முடிந்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய எஃபர்ட்டை போட்டு உங்களுக்கு வீடியோ காணொளிகளை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.